தீபாவளி அதுவுமா எனக்கு இப்படியா நடக்கணும்? இந்த ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, எல்லா தீபாவளிக்கும் என்ன தூங்க விடக்கூடாதுன்னே வெடி போடுவாங்க போல. ஏசிய வேற ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. அப்பெல்லாம் ஃபேன் ஆஃப் பண்ணி எந்திரிக்க வைப்பாங்க. இப்பெல்லாம் ஏசி ஆஃப் பண்ணி எந்திரிக்க வைக்கிறாங்க. டெக்னாலஜி மாறினாலும் இவங்க பிஹேவியர் மாறாது போல. தீபாவளி அதுவுமா காலையில எழுந்து தளபதி படம் பார்த்த அப்புறம் தான் தீபாவளியே களக்கட்டும். பொங்கலுக்கு பொங்க வச்சிடலாம். இந்த தீபாவளி அப்போ மட்டும் எங்க இருந்து தான் இவ்வளோ மழை வரும்னு தெரியல. கிளைமேட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பைத்தியம் பிடிக்க ஆரம்பிக்குதுன்னு தெரிஞ்சதும் மழை வரத்துக்குள்ள போய் மட்டன் எடுத்துட்டு வந்துடலான்னு கிளம்பினேன். எல்லா நாள் மாதிரி நினைச்சு கொஞ்சம் அசால்ட்டா கிளம்பி போயிட்டேன். அதுக்கு பலன் என்னன்னா, நீ வர்ற வரைக்கும் வச்சுக்கிட்டு இருப்பாங்களா? சரி இருக்கிற கறியும் ஈரலும் சேர்த்து வாங்கிட்டு, இருந்தாலும் கொஞ்சம் சிக்கனும் வாங்கிட்டு மழை வரத்துக்குள்ள வீட்டுக்கு வந்துட்டேன். கிளைமேட்டுக்கும் பைத்தியம் முத்தி போய் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டான். சரி, இந்த கிளைமேட்டுக்கு மட்டன் சூப் குடிச்சா நல்லா இருக்கும்னு இருக்கிற கறியில பாதி சூப் வச்சு கொடுங்கன்னு கேட்டேன். நீ வாங்கிட்டு வந்த கறியே பாதி தான், முதல்ல உனக்கு குழம்புக்கு கறி இருக்கான்னு பாருன்னு சொல்லிட்டாங்க. Emotional damage. சூப் செஞ்சு கொடுக்கலன்ற கான்ல எங்க மொத்த கறியும் சாப்பிட்ற போறான்னு ஒரு கப் சூப் செஞ்சு கொடுத்துட்டாங்க. காட் மோட் சாங்க்கு வைப் பண்ணிட்டு சூப் குடிச்சிட்டு கொஞ்சம் வெடி வெடிக்கலாம்னு வெளியில போனா, என்ன தம்பி என்னாச்சு? இந்த வெறிய சாப்பாட்டுல காட்டுவோன்னு வந்து உட்கார்ந்தேன். நல்ல சுட சுட சாதத்துல ரசம் மாதிரி வச்ச மட்டன் குழம்பு ஊத்தி, நல்ல பெப்பர் தூக்கலா போட்டு செஞ்ச ஈரல் பெரட்டல பக்கத்துல வச்சு, கொஞ்சம் செமி கிரேவியா வீட்டுல அரைச்ச மசாலாவை போட்டு செஞ்ச சிக்கனை வச்சு சாப்பிட்டா, எவனடா தூக்கி போட்டு மிதிக்கணும்னு இருக்கேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் வெளில போய் பார்க்கறேன். நம்ம ஊருக்குள்ள அவ்வளோ நல்லவங்க இருக்காங்க போல. A few moments later. ஒரு வழியா நைட் எந்த மழையும் இல்லை. அப்புறம் என்ன, இங்க நிறைய பேரு தீபாவளி மேல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்றத கேட்டிருப்பீங்க. அதுக்கு காரணம் அவங்களுக்கு வயசாயிடுச்சு, மெச்சூரிட்டி வந்துருச்சு சித்தப்பா. அப்படியெல்லாம் இல்லை. கவலை, கஷ்டப்பட்டு படிச்சு இன்னும் வேலை கிடைக்கலன்னு கவலை, பிசினஸ் ஐடியா இருந்தும் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லையான்னு கவலை, ஃபினான்ஷியலா அன்ஸ்டேபிளா இருக்கிறதுனால இன்னும் கல்யாணம் நடக்கலன்னு கவலை, தன்னை மதிக்காத முன்னாடி இன்னும் வாழ்ந்து காட்ட முடியலையேன்னு கவலை, இன்னும் எவ்வளோ பேருக்கு எவ்வளோ கவலைகள் இருக்கு. இது எல்லாம் சரியாகிற வரைக்கும் எத்தனை ஃபெஸ்டிவல் வந்தாலும் அது நார்மல் டேவா தான் ஃபீல் ஆகும். ஹார்ட் ஒர்க் டெடிகேஷனோட உங்க வேலையை செய்யுங்க. அடுத்த தீபாவளி உங்க தீபாவளியா மாறும். இப்படியெல்லாம் பேசினா பூமர்னு வேற சொல்லுவானுங்க. 26 வயசுக்கு மேல ஆகும், அப்ப தெரியும். The next day.